காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். ஏன்னி குட்டி பாப்பா வந்தாச்சு, இனிமே ஹாப்பி தான் என்ன? ஆமாடா, எவ்வளோ நாள் ஏங்கிட்டு இருந்தேன். இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? ஆனாலும் என்னால் முழுசாக சந்தோஷப்பட முடியல அர்ஜுன். நீ இப்படி இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரியாயிரும்னு தோணுது. அவளுக்கு என்ன தேவைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டியா? என்னது? டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி வச்சிருக்கா நீ. என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறா. அவ மனசு அதை தான் விரும்புது. ஏய் லூசா நீ! அவ எப்படி அப்படி நினைப்பா? உன் மேலே உயிரியை வச்சிருக்கா. பைத்தியம் மாதிரி ஏதாவது முடிவெடுக்காத. இல்லை அண்ணி, டிவோர்ஸ் நோட்டீஸில் அவளோட சைன் இருக்கு. கொஞ்ச நாளாவே பேபி வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. நான் அவ மேலே வச்சிருக்கிற பாசம் குறைஞ்சிருமோன்னு பயப்படுறான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது, பிரியறதுக்காக தான் குழந்தை வேணான்னு சொல்லியிருக்கா. அர்ஜுன், அப்படிலாம் இருக்காது. கொஞ்சம் பொறுமையாயிரு. அவ கண்ணை திறக்கட்டும். அதுக்காக தான் அண்ணி சொல்கிறேன். அவ கண்ணை திறக்கணும்னா அவளுக்கு பிடிச்ச விஷயங்களையும் செய்யணும்ல. இப்போ அவ ஆசைப்படுறது டிவோர்ஸ். ஸோ அதையும் அவளுக்காக செய்யலான் இருக்கேன். நீ யோசிக்கிறது எதுவும் தப்பில்ல. ஆனால் கொஞ்சம் பொறுமையாயிரு. 2-3 நாள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எதனாலும் முடிவெடுத்துக்கலாம். அவ சீக்கிரம் கண்ணை திறக்கணும் அண்ணி. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஸோ அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கலான் இருக்கேன். ஏய் குட்டிமா, நீ ஆசைப்பட்டதை நான் செய்ய போறேன். கண்ணை திறந்து பாருடி. ஏய் காவியா, பாருங்க அண்ணி எப்படி இருக்கிறான்னு. சீக்கிரம் சரியாயிரும்டா, விடு. ஏன் நீ டைம் ஆச்சு, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? இப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை, குட்டி பாப்பாக்கும் சேர்த்து சாப்பிடணும். ம் ஆமாம், அதெல்லாம் உன் அண்ணன் டைம் டேபிளே போட்டு கொடுத்துருக்கான். டைம் டேபிளா? சாப்பிட்றதுக்கா? அட ஆமாடா, மார்னிங் இருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன சாப்பிடணும்னு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். பாருடா. இது மட்டும் இல்லை, இன்னும் 7 மாசமும் லீவ் போட்டுட்டு என் கூடயே இருக்க போறானா. அப்புறம் என்ன அண்ணி, இந்த மாதிரி சான்ஸ்லாம் திரும்ப கிடைக்காது. யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அவனை வேலை வாங்குங்க. நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது, சிக்கிச்சுன்னு. ஏய், நீ என் ரூம்ல என்ன பண்ற? அர்ஜுன், இது காவியாவோட டைரி தானே? ஏய் அங்கே வை. இருடா படிச்சு பார்ப்போம். ஏய் லூசா, நீ அடுத்தவங்க டைரி யாராவது பார்ப்பாங்களா? சரிடா, அடுத்தவங்க டைரினா நான் பார்க்க கூடாது. நீ அவளோட ஹஸ்பண்ட் தானே, நீ படிச்சு பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவளோட பிரைவசியில் நான் தலையிட மாட்டேன். ஸோ அதை படிக்க மாட்டேன். ஏய் மென்டல் மாதிரி பேசாத அர்ஜுன். இது வரைக்கும் எப்படியோ, ஆனா இப்போ நீ படிச்சுதான் ஆகணும். பிகாஸ் இதுல ஏதாவது இருக்கலாம்ல, ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். அவங்க டைரியில எப்படியும் அவங்க மனசுல உள்ளதான் எழுதியிருப்பாங்க. அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ உன் வேலையை பாரு. அர்ஜுன், அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் பத்தி தானே பேசுற. யோசிச்சு பாருடா. உனக்காக என்கிட்டயே வந்து சண்டை போட்டவங்க எப்படி உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைப்பாங்க? என்னது, உன் கூட வந்து சண்டை போட்டாளா? எப்போ? சொச்சோ, வாயை கொடுத்து மாட்டிக்கிறனே. ஸ்டோர் ரூம்ல தள்ளது நான் தானே தெரிஞ்சா என் கண்ணு பழுத்துரும். நான் செஞ்ச தப்பை சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்கிட்ட உண்மையை சொல்லுவேன். அது வரைக்கும் சொல்ல மாட்டேன். ஏய் ஒன்னதான், எப்போ அவ உங்ககிட்ட வந்து சண்டை போட்டான்னு கேட்டேன். ஏய் பொதுவா சொன்னேன்டா. அவளுக்கும் எனக்கும் என்னைக்கு தான் சண்டை வராம இருந்திருக்கு. இப்போ அதுவா முக்கியம். இந்த டைரியை படிச்சு பாரு. அதை எடுத்த இடத்துலயே வச்சுட்டு கிளம்பு. அவ டைரியை நான் என்னைக்கும் படிக்க மாட்டேன். அது அவளோட பர்சனல். நீ படிக்கலைன்னா என்ன, நான் படிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா அங்க வச்சுட்டு கிளம்பு. தேவையில்லாம கோபத்தை கிளப்பாத. போ அர்ஜுன், நான் படிக்க தான் போறேன். ஏய் சொன்னா கேட்க மாட்டியா? அர்ஜுன் விடு, படிக்கட்டும். இப்போதைக்கு காவியா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவ கண்முழிக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். படிச்சு பார்க்கட்டும், ஏதாவது ஹிண்ட் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். இல்ல அண்ணி, அது வந்து விடு அர்ஜுன், படிக்கட்டும். அப்பா, இந்த வீட்ல யாராவது ஒருத்தவங்களுக்காவது அறிவு இருக்கே. இதுல நிறைய விஷயம் இருக்கு, ஆனா அவங்கள அஃபெக்ட் பண்ண மாதிரி எதுவும் எழுதலையே. அர்ஜுன் இங்க பாரு. என்னது? நீயே படி. டேய், தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் ரீட் பண்ணுவேன், ஆனா சத்தமான எனக்கு அதை கரெக்டா வாசிக்க தெரியாது. இங்க கொடு, நான் படிக்கிறேன்.
என்னதான் மாமாக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிட்டாலும் அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கு. அவருக்கு நான் பொருத்தமில்லாதவன்னு தோணுது. அவர் ரொம்ப நல்லவர். ஃபாரின்ல படிச்சிருந்தாலும் உடம்பளவுலையும் மனசளவுலையும் ரொம்ப சுத்தமானவர். ஆனா நான் அப்படி இல்லை. இப்போ கூட அவ மனசுல அதே தான் இருக்கா. பேஜோட கடைசி பக்கத்துல கூட அதே எழுதி வச்சிருக்கா. கொஞ்சம் கூட அவ மனசு மாறாமே இருந்திருக்கு. அதை புரிஞ்சுக்காம அவகிட்ட நான் இப்படிலாம் நடந்திருக்கேன். அவளுக்குள்ள அந்த கில்ட்டி ஃபீலிங் அப்படியே தான் இருந்திருக்கு. அவளுக்கு ஏன் புரியல அது அவளோட தப்பு இல்லைன்னு? அர்ஜுன் இரு, முழுசா படிச்சு முடிச்சுக்கலாம். என் மாமாவோட சந்தோஷத்துக்காக அவர் கூட நான் வாழ்ந்துட்டேன். இந்த ஜென்மத்துல எனக்கு அது போதும். இனிமே அவர் கூட எனக்கு இருக்க விருப்பம் இல்லை. பாவம் அவரு. வேற ஏதாவது நல்ல பொண்ணு கூட அவருக்கு லைஃப் அமையணும். குழந்தைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அவர் கூடயே நான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிரும். கடைசி வரைக்கும் எனக்கு கில்ட்டியாக இருக்கும். அவர் கூட இந்த குற்ற உணர்ச்சியோட கடைசி வரைக்கும் என்னால் இருக்க முடியாது. அதுக்காக தான் இந்த டிவோர்ஸ். இதை என் மாமா கிட்ட கொடுக்கும்போது அவர் கஷ்டப்படுவார் தான், வருத்தப்படுவார் தான். ஆனால் எனக்காக இதையும் செய்வார். என்னால் இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியே வரவே முடியலை. என்ன அண்ணி இவ இப்படிலாம் எழுதியிருக்கா? அர்ஜுன், இது காவியா தான் எழுதியிருக்கான்னா அவ மனசுல அந்த உறுத்தல் இருந்துட்டே இருந்திருக்கு. அதை நம்ம தான் கவனிக்காம இருந்திருக்கோம். உண்மையாவே நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்தீங்களா? ஆமா அண்ணி, ஹாப்பியாக தான் இருந்தோம், சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம். எல்லாமே எங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக தான் குழந்தை வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. ஏன்னு கேட்டதுக்கு கூட என் மேலே வச்சிருக்கிற பாசம் உங்களுக்கு குறைஞ்சிருமாம்மா, எனக்கு அந்த பயம் இருக்குன்னு சொன்னான். அவ அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியவே வரல. உனக்காக உன் கூட ஹாப்பியா இருந்திருக்கா. அவளுக்காக இந்த டிசிஷன் எடுத்திருக்கா. அப்பதான் நீ வேற ஒரு பொண்ணு கூட லைஃபை மூவ் ஆன் பண்ணுவேன்னு. நீ குழந்தைக்கு ரொம்ப ஏங்குற. ஸோ அதை தரமாட்டேன்னு சொன்னா விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சிருக்கா. நீ வேற ஒருத்தங்களோட உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கா. இல்லை அண்ணி, இது எல்லாமே போய் என் காவி அப்படிலாம் நினச்சிருக்க மாட்டா. அவளால் என்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. அவ மனசுல இவ்வளோ இருந்திருக்கு, இது எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்திருக்க. நான் இதை எப்படி அண்ணி நம்புறது? நான் இப்போ ஊருக்கு கிளம்பும் போது கூட என்னை போக வேணான்னு அவ்வளோ தடுத்தா. அவள் கூடயே இருக்க சொன்னா. அவள் எப்படி அண்ணி என்னை விட்டு போக நினச்சிருப்பா? ஆனா அதானே டைரியில எழுதியிருக்கு. இல்லை இல்லை, இது உண்மையாக இருக்காது. குட்டிமா சொல்லுடி, இது உண்மை இல்லைன்னு சொல்லுடி. நீ இப்படிலாம் எழுதியிருக்க மாட்ட. என்னை யார்கிட்டையும் உன்னால் விட்டு கொடுக்க முடியாது. சொல்லுடி குட்டிமா. ஏன் அர்ஜுன், நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நீ அவ ஆசைப்படுற மாதிரி வேற யாரையாவது மேரேஜ் பண்ணி அவகிட்ட வந்து சொல்லு. ஒருவேளை அவ ஆசை நிறைவேறினா அவ எந்திப்பாள்ல. சேச்சே, இருக்காத நீ. இது எல்லாமே ஃபேக். ஏன் குட்டிமா இப்படிலாம் எழுதியிருக்க மாட்டா? இது அவளோட டைரி, அவளோட ஹேண்ட் ரைட்டிங். இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும்? இது ஜஸ்ட் ட்ரை தான். அண்ணி அதுக்காக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. இல்லடா, அந்த மாதிரி அவகிட்ட சொல்லி பார்ப்போம். நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நம்பவே அவளை? இல்லை அண்ணி, என்னாலலாம் முடியாது. அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கன்னு நினச்சது கூட அவளோட ஹாப்பினஸ்க்காக தான். ஆனால் இப்படி ஒரு விஷயத்த நான் செய்யவே மாட்டேன். அது எப்படி? அர்ஜுனுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் என்கிட்ட வந்து அவ்வளோ சண்டை போட்டவ அர்ஜுனை விட்டு பிரிய நினைச்சிருப்பாளா? இல்லை இல்லை, இதுல வேற ஏதோ நடந்திருக்கு. நம்ம அவளை உள்ள தள்ளி லாக் பண்ணோம். அப்ப அந்த லாக் யார் திறந்திருப்பா? சதீஷ் உள்ள போகும்போது லாக் திறந்துருந்துச்சே. நம்மளே அதை நினைச்சு டவுட் பட்டோம். ஒருவேளை அவளே தட்டி தட்டி ஆட்டோமேட்டிக்கா திறந்திருக்குமோன்னு. ஆனா வாய்ப்பில்லையே. அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போய் பார்த்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியும். இதுல வேற யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேத்து என்னடான்னா ராஜேஷ் பேரை சொன்னதும் அவ ரெஸ்பான்ஸ் பண்ணா. ராஜேஷ் நேம சொன்னதும் அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. அப்ப அதை நினைச்சுதான் பயப்படுறாங்க. ஒருவேளை அவன் பேர் சொல்லி யாராவது அங்க மிரட்டியிருப்பாங்களா? இந்த வீட்டில் இவங்க 2 பேத்துக்கும் எதிரி யாரு? இதை பண்ண உண்மையான ஆள் சிக்கலைனா நம்ம தான் மாட்டுவோம். காவியா எந்திரிச்சு உண்மையை சொன்னாதான் இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இல்லைன்னா இவ்வளோ பெரிய ட்ராப்ல நம்ம மாட்டிக்குவோம். எங்களால் இது உண்மையாகவே நம்பவே முடியலை. ஏதோ இதெல்லாம் சினிமாவில் நடக்கிற மாதிரி இருக்கு. எப்படியோ எங்கள் வீட்டு பையனை இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இதில் நன்றிலாம் எதுக்குமா? இவனும் என் பையன் மாதிரி தான். உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
இதெல்லாம் நம்பவே முடியல. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சனால ஒன்று பண்ணுவோம், சிம்பிளாக வீட்லயே கல்யாணத்தை பண்ணிடலாம். ம் தேஜுவும் அதான் சொன்னாங்க. அவங்களோட விருப்பம் தான் ஏன் விருப்பமும். ஏன் பேராண்டி, என்ன கூட உனக்கு ஞாபகத்தில் இல்லையா? இல்லை, ஊருக்கெல்லாம் வந்த நான் வச்ச மீன் குழம்ப வாழ்நாள மறக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் இப்படி பொசுக்குன்னு மறந்துட்டியே. ஆச்சி, அவருக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. நீ தேவையில்லாம அவர்கிட்ட பழசெல்லாம் பேசாத. பழசெல்லாம் மறந்த என்னத்தை திரும்பவும் நம்ம தேஜுக்கிட்டே கொண்டு வந்து விட்டுருக்கல. அப்போ வர புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்னம்மா, உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? எல்லாமே பிள்ளைங்க விருப்பப்படியே நடக்கட்டும். அதுக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுவோம். என்ன தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? வர புதன்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கலாமா? ம் சரிங்க ஆண்டி. அப்புறம் என்னய்யா, அன்னைக்கே வச்சுக்கலாம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சரி, நாங்கள் கிளம்புறோம். அட என்ன அதுக்குள்ளேயும் கிளம்புறேங்கிறீங்க? இருங்க, இருந்து மதியானம் சாப்பிட்டுட்டு போங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னொரு நாள் வரோம். தம்பி, இனிமே இங்கே தான் இருக்க போறீங்க. நீங்களாவது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. தேஜு கூடயே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கும். இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்துறீங்க. இல்லை ஆண்டி, அது வந்து அதான் சொல்கிறாங்களப்பா, இனிமேல் நீ இங்கே தான் இருக்க போற. இதுதான் உன் வீடு, இதுதான் உன் குடும்பம். கொஞ்ச நேரம் அவங்க சொல்கிற மாதிரி இருந்துட்டு வா. ம் சரிங்கப்பா. சரிம்மா, அப்போ நான் வரேன். ம் சரிங்கய்யா. சரிங்க தம்பி, நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருங்க, நாங்கள் இப்போ வந்துடுறோம். ஹலோ ஹலோ, இப்போ எதுக்கு கிட்ட வந்தீங்க? எல்லாரும் நம்ம தனியாக இருக்கணும்னு ஸ்பேஸ் விட்டுட்டு போயிருக்காங்க. நான் அந்த ஸ்பேஸை ஃபில்அப் பண்ணுறேன். ம் இப்படியே பேசிட்டு இருங்க, நான் இன்னும் ஓகே சொல்லலப்பா. ஆ ஓகே சொல்லாத ஆளப்பாரு. நீங்கள் வந்து நின்னதுமே புரிஞ்சிருச்சு மேடம். உன் முகவரி ஓ, என்னாலுமே என் பாட்டுக்கு நீ முகவரி. ஹலோ, என்ன ட்ரீம்ஸ்க்கு போயாச்சா? தேஜு, சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கீங்க. பாரு, எல்லாரும் சுத்தி இருக்கும்போது வாயவே திறக்கல. ஏதோ திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி திருதிருன்னு முழிச்சிட்டே இருந்தீங்க. அது பெரியவங்களா இருக்கும்போது மரியாதை கொடுக்கணும்ல. அவங்க முன்னாடி உங்களை சைட் அடிச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? சைடெல்லாம் அடிக்க வேணாம், ஆனா வாயை திறந்து 2 வார்த்தை பேசியிருக்கலாமே. அது என்னமோ தெரியல தேஜு, நான் சரவணான்னு நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னாலும் என்னால் அதை நம்பவே முடியல. இவங்கெல்லாம் பேசும்போது கூட யாரையோ பற்றி பேசுகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நீங்களாம் சொல்கிறது உண்மையா பொய்யா? திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? விடுங்க, அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம். நீங்கள் சொல்லிட்டீங்களா மணி, இதுக்கப்புறம் நான் யோசிப்பேனா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். லா லா இல்ல லா இல்ல யாராவது வந்துரு. லா இல்ல லா இல்ல லா இல்ல லா இல்ல பிடிக்கலையா? லா இல்ல லா இல்ல லா இல்ல லா இல்ல. பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையாவோ மேலதான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையாவோ மேலதான் லூசா சுத்துறான். காதல் வரதா காதல் வரதா, என் மேல் உனக்கு காதல் வராதா. என்ன ப்ரோ, அவர் ஸ்டார்ட் பண்ணாரு, நீங்க முடிச்சு வச்சிட்டீங்க. உன் அவரு உன்னை பார்த்து பாடினாரு, நான் மீனாவை பார்த்து பாடினேன். நானும் மீனாவை பார்த்து தான் பாடினேன். என்ன விக்கி, ஏதோ புலம்புற மாதிரி இருக்கு? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா. அப்புறம் அம்மு, சீக்கிரம் உன் ரூட்டை கிளியர் பண்ணிட்டீன்னா என் ரூட்டும் கிளியர் ஆகும். உங்க ரூட்டா? புரியலையே ப்ரோ. நீ சீக்கிரம் விக்கியை கல்யாணம் பண்ணிட்டீன்னா என் ரூட்டு ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிரும். கரெக்டா சொன்னீங்க. பாத்தியா, மீனாவே சொல்லிட்டா. அம்மு, விக்கிக்கும் வயசாயிட்டே போகுது, நீயும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல. ஆமாம்மா, எனக்கு வயசாகிட்டே போகுது, நீ இன்னும் 16 வயசு சின்ன பொண்ணு பாரு. ஏன் கதையை விடுங்கப்பா, நீங்க சொல்லுங்க, எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? மீனா, அதெல்லாம் வீட்ல முடிவு பண்ணியாச்சு. தேஜோக்காக்கு நெக்ஸ்ட் வீக் புதன்கிழமை கல்யாணம், அன்னைக்கு தான் எனக்கும். என்கிட்ட சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கணும்னு நினைச்சேன். என்னது, என் மேரேஜ் எனக்கு சர்ப்ரைஸா? இல்லை, என் வீட்டில் உள்ளவங்க கிட்டலாம் பேசணும். அதெல்லாம் ஆல்ரெடி பேசியாச்சு விக்கி. வர புதன்கிழமை உங்களுக்கும் எனக்கும் டும் டும் டும். இல்லை இல்லை, என்னாலலாம் இவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, கொஞ்சம் டைம் வேணும். அதுதான் இன்னும் 3 days இருக்கே, நல்ல டைம் எடுத்துக்கோங்க. விக்கி, டென்ஷன் ஆகாத, அவ உன்னை கலாய்ச்சிட்டு இருக்கா. ஏச்சே இல்லை மீனா,
நிஜமா தான் சொல்றேன். அம்மா கிட்ட பேசிட்டு தான் வரேன். தேஜுக்கா மேரேஜ் அன்னைக்கு எனக்கும் மேரேஜ். எனக்கும் கிராண்டா தான் பண்ண பிடிக்கல. ஸோ சிம்பிளா வீட்லயே வச்சு பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. ஹே அம்மு, இது விளையாடுற விஷயம் இல்ல. அவன் பாரு சீரியஸ் ஆயிட்டான். நானும் சீரியஸா தான் சொல்றேன். பத்த வச்சாச்சு, இனி அதுவா பத்திக்கும். ரெண்டு பேரும் இப்பவாது மனசுல இருக்கிறத சொல்றாங்களான்னு பார்ப்போம். அம்மு சிஸ்டர், சொல்லுங்க பிரதர். எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? ஷூர், இருங்க எடுத்துட்டு வரேன். இருங்க, நானும் கூட வரேன். பிகாஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி காஃபி போட்டாதான் எனக்கு குடிக்க தோணும். ஸோ நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே. மீனா, நிலைமை கையை மீறி போயிட்டு இருக்கு. அம்மு என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு பார்த்தல்ல. என்ன சொல்லிட்டு போறா? உனக்கும் அவளுக்கும் வர வெனஸ்டே மேரேஜ்னு சொல்லிட்டு போறா. இதுல என்ன இருக்கு? அதுக்கு தானே நீயும் ஆசைப்பட்ட. ஏய், நான் தான் சொல்றேன்லடி, என் மனசுல நீ தான் இருக்க. உன் மனசுல எதுவும் இல்லைன்னு நினைச்சிட்டு தான் அவங்க வீட்டில் சொன்னதை அக்செப்ட் பண்ணேன். புரிஞ்சுக்கோ மீனா, நீ இப்போ ஓகேன்னு சொல்லு, நான் அவங்க கிட்ட பேசுறேன். என் மனசுல நீ இல்ல விக்கி. திரும்ப திரும்ப பொய் சொல்லாதடி. இன்னும் 3 days தான் இருக்கு. புரிஞ்சுக்கோ மீனா. சாரி விக்கி, நீ இந்த டிசிஷனை முன்னாடியே எடுத்திருக்கணும். இப்போ அம்மா மனசு எவ்வளோ ஹர்ட் ஆகும். இன்னும் 3 daysல மேரேஜ். நீ சடனாக போய் என்னால் முடியாதுன்னு சொன்னீன்னா அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா. யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணோட கண்ணீர்ல நம்ம லைஃப் ஆரம்பிச்சா நல்லாவா இருக்கும்? ஸோ வேணாம் விக்கி, உனக்கு அவள் தான் கரெக்டாக இருப்பா. எனிவே, ஹாப்பி மேரிட் லைஃப். சீக்கிரம் அவளை மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இரு. மீனா, அர்ஜுன் வாங்க. வாங்க ப்ரோ. காவியா ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணாலா? இல்லை விக்கி, அப்படியே தான் இருக்கா. மீனா, அதை பற்றி தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்கேன். சொல்லுங்க அர்ஜுன். காவியா மனசில் எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்கிறதாவும், அதனால தான் அவ கண் முழிக்க மாட்டேங்கிறான்னு டாக்டர் சொன்னாங்க. ம், அதுதான் தெரியுமே. அது என்ன விஷயம்னு தெரிஞ்சா அதை செஞ்சு அவளை எழுப்பி பார்க்கலாம். அவளோட டைரியை டியா படிச்சா. காவியா என்னை விட்டு பிரிஞ்சு போக நினச்சிருக்கா. டிவோர்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. நான் வேற ஒருத்தர் கூட என் லைஃப்பை அமைச்சுக்கணும்னு நினச்சிருக்கா. இல்ல அர்ஜுன், அப்படிலாம் இருக்காது. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இல்லை மீனா, டியா சொன்னதை நானும் நம்பலை. அப்புறம் நானும் அண்ணியும் சேர்ந்து தான் அந்த டைரியை படித்தோம். அதான் உங்ககிட்ட அதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்ன பேசணும் சொல்லுங்க. எதுக்காக இவ்வளோ தயங்குறீங்க? நான் கேட்குறேனேன்னு தப்பாக நினச்சிக்காத. என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா? அர்ஜுன், என்ன அர்த்தத்தில் நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? காவியாக்கு இப்படி ஆனதும் ச்சே, உங்கள் புத்தி இப்படி மாறும் நான் நினச்சி கூட பார்க்கல. கி, நான் சொல்ல வர்றது முழுசாக கேளு. என்ன கேட்கணும்? என்ன கேட்கணுங்கிறேன். காவியாவுக்கு இப்படி ஆகி 1 week கூட ஆகலை. அதுக்குள்ளேயும் மீனாவை இப்படி கேட்க வந்துட்டீங்க. அப்போ உங்கள் மனசில் இந்த எண்ணம் ஆரம்பத்துலேருந்து இருந்துட்டு தான் இருந்திருக்கு, அப்படித்தானே? விக்கி, நிறுத்து. அர்ஜுனை பேச விடு. எதுக்கு இப்ப கோவப்படுற? கோவப்பட வேண்டிய நானே சும்மா இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு விக்கி. நீங்க சொல்லுங்க அர்ஜுன். இங்கே பாரு மீனா, அவ கண் முழிக்கிறதுக்காக தான் இந்த ட்ராமா. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ கண் முழிப்பான்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அவள் என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினச்சிருக்கா. நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்கா. இது எல்லாமே அவளுக்காக தான். அப்போ மீனாவோட வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாம். அவள் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க. காவியா எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் மீனாவோட நிலைமை? காவியாக்காக நான் இதை செய்ய நினைக்கிறேன் விக்கி. பாவம் அவ கண் முழிச்சா போதும். அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணுறேன். எனக்கும் இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை தான். ஆனால் என்னை என்ன பண்ண சொல்கிற? இதில் வேற பொண்ணை நான் இன்வால்வ் பண்ணலாம். ஆனால் அது அந்த பொண்ணை பாதிச்சிடக்கூடாது. காவியாவை தவிர வேற எந்த பொண்ணு மேலேயும் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வராது. ஸோ இன்னொரு பொண்ணை இன்வால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மீனா, ப்ளீஸ், எனக்காக, காவியாக்காக. சரி அர்ஜுன். ஏய், சாரி விக்கி. தேங்க்யூ மீனா. இந்த ஹெல்ப்பை நான் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன். ஏய், லூசாடி நீ. அவன் தான் ஏதோ லூசு மாதிரி உளறிட்டு இருக்கானா?
நீயும் சரின்னு சொல்ற. பைத்தியம் பிடிச்சிருக்காடி உனக்கு. நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் மீனா. சாரி விக்கி, நீ இப்போ அம்முவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அவசியம். நான் உனக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருந்தா நீ கண்டிப்பா அவளை ஹர்ட் பண்ணிடுவ. ஏய், அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? இப்போ அதுக்காக அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? மீனா, காவியாக்காக தான் அவர் இதை பண்றாரு. உனக்கு புரியுதா இல்லையா? அவரால் உனக்கு எதுவும் கிடைக்காதுடி. தெரியுது, ஆனா என்ன என்ன பண்ண சொல்ற? அர்ஜுன் எனக்கு இந்த 3 வருஷத்துல எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. காவியாவும் அப்படிதான். அவன் நல்லதுக்காக நான் இதை பண்றதுல என்ன தப்பு இருக்கு? காவியா நம்ம ஃப்ரெண்டுடா. அவளுக்காக நம்ம இதை பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்காக உன் லைஃபையே ரிஸ்க் எடுப்பியா? சரி, அதெல்லாம் கூட விடு. என்னை பத்தி யோசிச்சு பாத்தியாடி நீ? மீனா, அவர்கிட்ட முடியாதுன்னு சொல்லுடி. விக்கி, சாரிடா. தூக்கி எரிஞ்சிட்டு போறா காதல, உசுர எடுக்கிற போதும் இந்த வேதனை. தொண்டா நானும் உடையிற, நீயும் சொன்ன வார்த்தையால் பெண்ணே ஒன்ன நினைச்சுதான் வாழ்க்கை எங்கோ தொலைக்கிற. ஏ காதல் எல்லாம் மாயமா, துளி கண்ணீர் மட்டும் மிஞ்சுமா? விதி என்று சொல்லி மறக்கவா, அந்த காதலை மொத்தமா வெறுக்கவா? உன்னை